நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம இன்னைக்கு நெயில்ஸ் ஆர்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முதல்ல இந்த மாதிரி நான் பேப்பர் எடுத்துக்கிறேன், கலர் பேப்பர். பட் இது கொஞ்சம் சார்ட் மாதிரி நல்லா திக்காக இருக்கும். ஸோ இந்த நம்ம ஃபிங்கர் மாதிரியே இதில் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். சொன்னாரு ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எனிவே தேங்க்யூ ஜா. யோ குச்சி, அது டிபிஐலேருந்து வந்த லெட்டர் தான். இந்த கரசு எனக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சிருக்கிறான். நீ என்ன பண்ற, ஸ்டாஃப் எல்லாரையும் ஸ்டாஃப் மீட்டிங்க்கு வர சொல்லு. எல்லாருக்கும் இந்த குட் நியூஸ் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய 5 விரலுக்குமே நான் பண்ணி எடுத்துக்கிறேன். வெயிட் ஃபார் 1 minute. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நான் செலோ டேப் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அப்போ தான் நம்ம நல்லா வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். உங்களுக்கு கனமாக வேணும்னா இந்த மாதிரி போட்டு கம் போட்டு ஒட்டிக்கலாம். இருங்க நான் காட்டுறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னால நான் கம் போட்டு ஒட்டிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் செலோ டேப் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து நான் போட்டுக்கிறேன். ஃபுல்லாகவே நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். So like this I will cut it and I like this. இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன் கம் போட்டு. என்ன சார் சொல்றீங்க? டிபிஐல இருந்து லெட்டர் வந்துருச்சு. இனிமே நம்மளால இந்த ஸ்கூல்ல நடத்த முடியாது. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸ்கூல்ல ஸ்ட்ரென்த்தும் இல்லை. ஏற்கனவே நம்ம ஸ்கூல்ல இருக்க நிறைய பசங்க இந்த ஸ்கூல்ல இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு வேற ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்றாங்க. புதுசா ஜாயின் பண்ற பசங்களும் நல்லா படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா செக் பண்ணாம நம்ம கரஸ்பாண்டன்ட் சீட்டு கொடுத்துட்டு இருக்காரு. ஏன் இன்னைக்கு காலையில கூட ஊர் பேர் தெரியாத ஒரு அம்மா தான் பொண்ணுக்கு சீட்டு கேக்குது, நம்ம கரஸ்பாண்டன்ட் கொடுக்குறாரு. இந்த ஸ்கூல்ல படிக்கிற பாதி பேருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் அந்த ஸ்காலர்ஷிப்னு ஃபீஸை கம்மி பண்ணி வாங்க. இந்த மாதிரி நான் நல்லாவே ஸ்டிச் பண்ணி ஒட்டிக்கிறேன். நாமளும் வேலை பார்த்துக்க வேண்டியதான். அப்புறம் இதை இந்த ஷேப்புக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெயிட் 2 seconds. ஸோ இந்த மாதிரி கியூட்டாக குட்டியோடு நெயில்ஸ் இந்த பேபி நெயில்ஸுக்கு பார்த்தோம். இந்த மாதிரி இந்த 4ஐயும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நான் நல்லாவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கம் போட்டு கொஞ்சம் ட்ரை ஆகணும்னு நீங்கள் கட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி கடகடன்னு கட் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக நான் நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ்னால் நான் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி டார்க் கலர் ஸ்கெட்ச் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்கெட்செல்லாம் நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். ஸோ நான் இந்த கட்டு வேலைக்கு ஸோ மேலே செலோ டேப்பை ஒட்டி நீங்கள் பண்ணால் சீக்கிரமாகவே அழிஞ்சிரும். நீங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணியிருக்கலாம். நான் ஆர்வ கோளாறில் பண்ணிட்டேன். இந்த
மாதிரி நான் ஒரு டிசைன் போட்டுக்கிறேன். அப்புறம் இதே மாதிரி இதே டிசைனில் நான் இன்னொன்றும் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த டிசைன் தான் நான் போட போகிறேன். பிகாஸ் இந்த டிசைன் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. நான் நெயில்ஸ் ஆர்ட்லனா பார்த்ததுல இந்த டிசைன் நிறைய பேர் கையில் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி டிசைன் நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அந்த டிசைன் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ மட்டும் என்னடா அவனுக்கு மூச்ச பத்தியா ரெண்டே ஷூட் தான் அப்படியே கதிகலங்கி போயிட்டானுங்க. இந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்க இருந்து ஆடிக்கிட்டு இருக்க. டேய் இதுவே ஃபுட்பாலா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. இங்க இருந்து அடிச்சு இந்த மாதிரி அழகா வந்து பண்ணியாச்சு. பாஸ்கெட் பால்ரா கையில வேற அடிபட்டிருக்கு. இல்லன்னு வச்சுக்கோ அதே எதுக்கு நானே நம்ம டீமை காப்பாத்திருப்பேன். இப்ப தெரியுதா உனக்கு ஏன் லீடர் பதவி கொடுக்கலன்னு? இந்த வாங்கிட்டு நாய் கூட தூக்கி போயிருந்தா. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நெயில்ஸில் வந்து நீங்கள் டபுள் சைடு டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இல்லைனா வந்து இந்த மாதிரி கம் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி கம் யூஸ் பண்ணி தான் இதில் ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் கொஞ்சம் நிறையா அப்ளை பண்ணிட்டேன். எனக்கு வீடு பக்கத்துல தான் நான் நடந்து போயிட்டேன். என்ன தரவதி நடந்து போறியா? இப்ப ஒரே கிளாஸ் ஆயிட்டோம், கிளாஸ் லீடர் வேற ஆயிட்டேன். இப்படி நடந்து போன்னு வச்சுக்க எங்களுக்கு கால் வலிக்கும். வா நான் உன்னை டிராப் பண்றேன். இல்ல வேணாம். இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நீ கிளம்பு நம்ம போலாம். மச்சான் என்னோட பர்சனல் அனுபவத்தில் சொல்றேன். இந்த ஸ்கூல்ல நீ யாரை வேணா நம்பு, ஆனா பின்னாடி இருக்கான் பாத்தியா அவனை மட்டும் நம்பிடவே நம்பிடாத. இந்த மாதிரி நல்லா க்ளூ போட்டு ஸ்டிக் நல்லா ஒட்டிக்கிறேன். பார்த்தீங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதை எடுத்து நடுவில் ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி இந்த 2 ஃபிங்கர்ஸ்க்குமே போட்டுக்கிறேன். 1 டாட் வச்சுக்கிட்டு ஐயோ ஸோ இந்த மாதிரி நல்லா ஒட்டிச்சுக்க. நீங்கள் நல்லா வந்து ஒட்டிட்டு நீங்கள் காய வச்சுக்கலாம். காய வச்சு பார்த்தா சூப்பராக இருக்கும். அதுவுமே வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நிறைய செஞ்சு உங்கள் கையில் ஒரு நாளைக்கு ஒன்று ஒட்டிக்கலாம். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிக்கலன்னா நீங்கள் வேறு டிசைன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பாய் பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.